நள்ளிரவு 12:17. முழு வீட்டிலும் மின்சாரம் போயிருந்தது. காற்று கூட அசையாமல் நின்ற அந்த நேரத்தில் சுவற்றில் மாட்டியிருந்த பழைய கண்ணாடியில் ஒரு சிரிப்பு மட்டும் தெரிந்தது. அது என் சிரிப்பு அல்ல. நான் அங்கே நின்றபடியே பார்த்து கொண்டிருந்தேன். கண்ணாடிக்குள் இருந்த முகம் என்னைப் போலவே இருந்தது. ஆனால் கண்கள், அவை மனித கண்கள் அல்ல. முதல் அறிகுறி, டிக் டிக் டிக். சுவரில் இருந்த கடிகாரம் சத்தமாக அடிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தத்தோடு சேர்ந்து மேல் மாடியில் இருந்து ஒரு மென்மையான சிரிப்பு. குழந்தை சிரிப்பு மாதிரி, ஆனால் சந்தோஷமில்லை. அதில் பசி இருந்தது. மாடிப்படியில் இருந்து ஒரு நிழல் மெதுவாக இறங்கியது. அவள் முகம் சொல்ல முடியாத அளவுக்கு தவறாக இருந்தது. வாய் சிரிப்பது போல வளைந்திருந்தது. கண்கள் இயல்பை விட மிகவும் பெரியதாக ஒரு பொம்மை போல உறைந்திருந்தன. அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்போடு அவள் கண்களில் வெறுப்பில்லை, அடையாளம் தெரிந்த ஏதோ ஒன்று. அவள் என்னை பார்த்து மெதுவாக தலை சாய்த்தாள். பழைய வீடு சொல்லும் கதை. இந்த வீடு புதிதல்ல. பல வருடங்களுக்கு முன் இங்கே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு குழந்தை குடை எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பாள். ஒரு இரவில் யாரும் அவளின் சிரிப்பை கேட்கவில்லை. அடுத்த நாள் அந்த வீட்டில் யாரும் உயிரோடு இல்லை. உண்மை வெளிப்படுகிறது. அவள் அருகே வந்தாள். நான் ஓட முயன்றேன். கால்கள் நகரவில்லை. அவள் மெதுவாக கேட்டாள், நீ என்னை பார்த்து பயப்படலையா? அந்த குரல் ஒரு பெண்ணுடையது அல்ல. அது பல குரல்கள் சேர்ந்த சத்தம். அப்போதுதான் புரிந்தது, அவள் ஒருத்தி அல்ல. இந்த வீட்டில் இருந்த அனைவரின் முகமும் அவளுக்குள் இருந்தது. தலைகீழான உலகம். வீடு திரும்பி போனது போல உணர்ந்தேன். சுவர் மேலே, மேல் மாடி கீழே. அவள் தலைகீழாக மேலிருந்து தொங்கினாள். அவளது கூந்தல் தரை வரை தொட்டது. அந்த கூந்தலுக்குள் பல முகங்கள் மெதுவாக தோன்றின. சிரிப்பின் அர்த்தம், நாங்க சிரிச்சோம், ஆனா யாரும் கேட்கல. அவள் சொன்னாள், இப்போ நீ கேட்கிற கடைசி ஆள். அவள் கண்கள் திறந்தன. இந்த முறை அவை என்னை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவை உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. முடிவு. சாபம் தொடர்கிறது. அடுத்த நாள் காலை அந்த வீடு காலியாக இருந்தது. ஆனால் அந்த கண்ணாடி, அதில் ஒரு புதிய முகம். அது உங்களுடையது. ஏனென்றால் இந்த கதையை நீ முழுமையாக கேட்டுவிட்டாய். இப்போ அவள் உன் சிரிப்பை காத்து கொண்டிருக்கிறாள். எண்ட்.